Dear friends, Excel யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் என்ட்ராக இருக்குது. இதில் மொத்தம் 89 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் என்ட்ராக இருக்குது. இதில் மதுரை பிரான்ச்சில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்க விரும்பினா நாம் நார்மலாக என்ன செய்வோம்னா இந்த டேட்டா டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் சார்ட் அண்ட் ஃபில்டருங்கிற அந்த குரூப்பில் இருக்கிற ஃபில்டரை கிளிக் பண்ணுவோம். ஃபில்டரை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபில்டர் அப்ளை ஆயிரும். இப்போ மதுரை பிரான்ச்சில் உள்ள எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கணும்னா இந்த பிரான்ச்சுங்கிற இந்த காலத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இதில் செலக்ட் ஆல டீசெலக்ட் பண்ணிவிட்டு மதுரையை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இதில் மதுரையில் உள்ள எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியும். இப்போ ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும்னா இங்கே கிளியர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்டரை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ரிமூவ் ஆகி பழைய மாதிரி எல்லா டேட்டாவும் தெரியுது. இதை ஃபில்டர் பண்ணி இந்த மேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை மட்டும் பார்க்க போகிறேன். அதுக்கு கீபோர்டில் 2 பட்டனை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபில்டர் அப்ளை ஆகி மேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் கீபோர்டில் 2 பட்டன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபில்டர் ரிமூவ் ஆகி இதில் எல்லா எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸும் தெரியுது. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கமாண்ட்ஸ் இருக்குது. இதில் ஆட்டோ ஃபில்டருங்கிற கமாண்டை கொண்டு வரணும். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணி இது உள்ள மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே லெஃப்ட் சைடு குயிக் ஆக்சஸ் டூல் பார் செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ இதில் பாப்புலர் கமாண்ட்ஸு தெரியுது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் அதை செலக்ட் பண்ணணும். இப்போ ரிப்பனில் இல்லாத கமாண்ட்ஸ் எல்லாம் இதில் கீழே தெரியுது. இதில் ஆட்டோ ஃபில்டரை செலக்ட் பண்ணணும். ஆட்டோ ஃபில்டர் இங்கே இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபில்டர் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதில் 1 2 3 4 கமாண்ட்ஸ் மொத்தம் இருக்குது. 4வது கமாண்டாக ஆட்டோ ஃபில்டர் தெரியுது. இப்போ நான் கீபோர்டில் ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது நம்பர்ஸு தெரியுது. 4th ஒன் ஆட்டோ ஃபில்டர், அதாவது 4th பொசிஷனில் இருக்குது. இந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் இந்த நம்பர் ஆல்ட் ப்ளஸ் 4, ஏன்னா 4th பொசிஷனில் இந்த ஆட்டோ ஃபில்டர் இங்கே தெரியுது. அதனால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் 4. இப்போ நான் சென்னையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு சென்னைன்னு என்ட்ராக இருக்கிற ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 4 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபில்டர் அப்ளை ஆகி இப்போ சென்னையில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். நான் இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபில்டர் ரிமூவ் ஆகி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது. இப்போ ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டு என்ட்ராக இருக்கிற இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 4 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஃபில்டர் ஆகி அதோட ரிசல்ட்டு தெரியுது. ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு. இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இசட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது. ஃபில்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் ஆட்டோ ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கால்குலேட் நவுங்கிற இந்த கமாண்டை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில்டரை ஆட் பண்ணுறேன்.
இப்போ ஆட்டோ ஃபில்டரை ஆட் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 5வது பொசிஷனில் ஆட்டோ ஃபில்டர் இருக்குது. இப்போ ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5வது 1 2 3 4 5வது பொசிஷனில் ஆட்டோ ஃபில்டர் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ மேல் எம்ப்ளாயீஸை ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே 5வது பொசிஷனில் அந்த ஆட்டோ ஃபில்டர் இருக்கிறதுனால நான் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 5 கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபில்டர் இன்சர்ட் ஆகி மேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை அதோட ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபில்டர் எல்லாம் ரிமூவ் ஆகி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது. இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.